Hi, welcome to Napsy Ayurveda and Cosmetic Clinic. நம்முடைய கிளினிக்கில் ஹேர் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், மூட்டு வலி, முதுகுவலி சம்மந்தமான ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட், பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது 18 வருஷமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் டாக்டர் ஸ்ரீலட்சுமி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அன்வான்டாக இல்லை அப்பர் லிப்பு, சின்ன ஃபேஸில் வந்து ஹேர் இருந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு, அது பொதுவாக லேடிஸ் வந்து ரொம்ப மன உளைச்சலில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்ன தீர்வு, என்ன பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நம்முடைய ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ எண்டில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்களுடைய முக அழகை கெடுக்கிறதுல வந்து முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த அன்வான்டட் ஹேர்ஸ் தான். இந்த மாதிரி பிரச்சனை காரணமாக இருப்போம் வந்து மரபணு காரணமாக கூட இருக்கும். ஹார்மோன் ப்ராப்ளங்கள் நிறைய பேருக்கு சேஞ்சஸ் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறைய அன்வான்டட் ஹேர்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அது ஒழுங்காற்ற மாதவிடாய் ப்ராப்ளங்கள், அப்புறம் ஹார்மோன் அதிகரிப்பினால வந்து இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளங்களை வந்து தடுக்க முடியாது. அதிகமாக வந்து நம்ம ஸ்டீராய்டு மெடிசின் சாப்பிடும்போது நிறைய நாள் கழித்து இந்த மாதிரி அன்வான்டட் ஹேர்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம போகும்போது அவசரத்தில் வந்து இந்த மாதிரி அன்வான்டட் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், படப்பட நம்ம ஜென்ஸுகள் சேவ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணிட்டு போவோம். ஆனால் 2-3 டேஸ்லேயே வந்து மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஹேர் வளர ஆரம்பிக்கும். இதே ரொம்ப டார்ச்சராகட்டும், ரொம்ப கஷ்டமாட்டும், மன உளைச்சல் லேடிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. வெளியே வர்றதுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு கூட எதாவது நினைப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு திங்கிங்லேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்போ பொதுவாக வந்து ஜென்ஸுக்கு வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுற இது இருக்குது. அன்வான்டடு ஹேர்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணுறது வந்து நம்ம லேசர் ஹேர் மூலி இருக்குது. இது வந்து நீங்கள் 2-3 சிட்டிங்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டினியூஸாக வந்து அது நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு இருக்குது. அந்த அன்வான்டட் ஹேர்ஸ் வந்து லேசர் ஹேர் மூலில் வந்து அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். பொதுவாக லேடிஸ் வந்து இந்த அப்பர் லிப்பு, இந்த சின்ன இந்த இடங்களில், தாடி, இந்த இடங்களில் வந்து அன்வான்டட் ஹேர்ஸ் இருக்கும்போது, அது சின்ன வயசுலேயே இருந்தால் ஒரு 18+ ஏஜ்லலாம் நம்ம இருக்கும்போது வந்து நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுருவீங்க. அந்த ஒரு தப்புனால தான் வந்து லைஃப் லாங் ஆகும்போது, ரொம்ப ஏஜ் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹேர் அப்படியே இருந்து அது வந்து ஒயிட் ஹேராக மாறும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட் ஹேர் இருந்தால் நீங்கள் வருவீங்களா? வர மாட்டீங்க. அது அப்படியே இருந்துட்டு கண்டினியூவாக நிறைய ஒயிட் ஹேர் ஆகின பிறகு வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அது எந்த ஒரு யூஸுமே உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஹேர் வந்து ஒரு வெள்ளை முடி ஆனாலே உடனே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பெஸ்ட்டு லேடி டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப கரெக்டான விஷயம். இப்போ என்ன புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய அன்வான்டட் ஹேர்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, வெளியில் உள்ள மெடிக்கலில் போய் வேக்சின் வாங்கி அழகாக போட்டு அதை வந்து அன்வான்டட் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அது வர அப்படி ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகி, இரிட்டேஷன் ஆகி, ஸ்கின் வந்து பிளாக் ஆகி, ரெட்டிஷ் ஆகி, ஒரே இச்சிங்காக இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் ஒரு வழியே டாக்டரை பார்க்க வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியாகனா முடியாத காரியம். அதனால் வந்து சின்ன வயசுலேயே அந்த ஹேர் வந்த உடனே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லேருந்து உங்களுக்கு விடுதலை ஆயிடலாம். ஒரு அழகுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து இந்த வேக்சினை போட்டு அதை ஹேர் ரிமூவல் பண்ணி அப்படி பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் டிசீஸ்லேயே கொண்டு விட்டுரும் உங்களுக்கு. அது ரொம்ப ஒரு விதத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போய் இன்னொரு அழகுக்காக போய் இன்னொரு வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு விடுற நிலைமையில் வந்துடுவீங்க. அதனால மேலும் இந்த மாதிரி தப்புகளை நீங்கள் பண்ணாதீங்க. பொதுவாக ஜென்ஸுகளுக்கெல்லாம் ஆக்சிலாலில் நிறைய ஹேர் இருக்கும். அவங்க வேலைக்கு போகும்போது நிறைய ஸ்வெட்டிங் ஆகி அப்பா கசகசான்னு இருப்பாங்க. ஒரே பேட் ஸ்மெல்லாக இருந்துகிட்டே இருக்கும். அது வாமிட் கூட வந்துடும். வேலைக்கு போகிற இடங்களில் சாப்பிடவே முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி லேடிஸுக்கு வந்து அன்வான்டட் ஹேர்ஸ் ஆக்சிலாலே இருக்கும். அது பஸ்ஸில் போகும்போது வரும்போது ஓவர் ஸ்வெட்டிங் ஆகி, பஸ்ஸில் கம்பியை பிடிக்கும்போது பக்கத்தில் நிற்கவங்களுக்கெல்லாம் ஸ்மெல் ஆகி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து லேசர் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. நம்முடைய ஹாஸ்பிட்டலில் வந்து டியோடேசர் அப்படிங்கிற லேசர் இருக்குது. நல்ல பெஸ்ட்டான ஒரு லேசர் இருக்குது. அந்த லேசர் நீங்கள் எடுத்தீங்கன்னா வேறு இந்த பியூட்டி பார்லரில் இருக்கக்கூடிய டப்பா லேசர் மாதிரிலாம் கிடையாது. நம்முடைய கிளினிக்கில் வந்து நல்ல ஸ்டாண்டர்டான லேசர் இருக்குது. நீங்கள் வந்து லேசர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி மன உளைச்சல், கஷ்டங்கள், கவலைகள் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும்.
மறுபடியும் நான் சொல்கிறேன், மறுபடியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெளியிலலாம் போய் வேக்சின் எல்லாம் வாங்கி போட்டு இந்த இது பிரச்சனையில் மாட்டாமல் சின்ன ஏஜ்லேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களாரு இருக்கும் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய கிளினிக்கில் வாங்க. வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், நல்ல ஒரு லேசர் ஹேர் ரிமூவல் எடுங்க. நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நல்ல பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.